சரிதானே? நீங்க இவ்வளவு தூரம் வந்து வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. வாழ்வா சால்வான்னு எனக்கு தெரியல. இந்த பிள்ளைகளையும் வச்சு கொண்டேன், அம்மாவை வச்சு கொண்டேன். அவ்வளவுக்கு கஷ்டப்படுறேன். அம்மாவையும் பிள்ளைகளையும் சாப்பாட்டுக்கு கூட வருமானமும் இல்லாம வேலைக்கு கூட போக இல்லாம இருக்கிறேன். நீங்க பாக்கணும், நீங்க உங்களோட சகோதரமா அண்ணன் தம்பிய உங்களோட சகோதரியா நேர்த்துக்கொண்டு ஏதாவது உங்களையால் என்ற உதவி எனக்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்து எனக்கு செய்து தாங்கன்னு கேட்டுக்கொள்றேன். உங்கள்கிட்ட என்னாலும் வேலைக்கு போக கூட முடியாம இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ எங்க நிக்கிறேன்னா திருகோணமலை மாவட்டத்தில் நிக்கிறேன். உண்மையிலே கஷ்டப்படுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எனக்கா இப்ப அவர்கிட்ட போயிட்டு பேசுவோம், அவட நிலைமை எப்படி இருக்கு, அடுத்தது வந்து அவைக்கு என்ன உதவி தேவைன்னு நம்ம கேட்டு அவைக்கு முடிஞ்ச அளவு உதவி எடுத்து கொடுப்போம். ஓகேங்க. இப்ப நிறைய இடங்களுக்கு போயிட்டு உதவி திட்டங்களை போய் செஞ்சு கொண்டிருக்கும் போது கட்டாயமா யாருக்காச்சும் உதவி எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு நானும் ஒரு விரும்புவேன் தான். இப்ப அதே மாதிரி தான் இதுவும். இந்த அக்காக்கு ஒரு வீட்டுல இருந்து அவையும் பேசினாவ என்னோட போன்ல. அப்ப வீட்டுல இருந்தே ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு உதவி ஒன்று அவைக்கு எடுத்து தெரியாமன்னு கேட்டாங்க. ஓகே தானே? இப்ப சொன்ன மாதிரி இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் வந்தறிஞ்ச. நம்மளா வந்து சமைச்சிங்களா அன்றைக்கு? சமைச்சிங்களா? இப்ப நம்ம வந்து நீங்க எலும்பி நின்று பேசலாமா? இல்ல என்ன? இல்ல இருங்க, இப்ப இருங்க. இப்ப நம்ம வீட்டை நான் காட்டுறேன். இந்த வீட்டுல இருக்கீங்க என்ன? இப்ப தற்காலிகமா தான் இருக்கீங்க. உங்களோட சொந்த வீடு கூட இல்லையா? இங்கால ஒரு கட்டில் போட்டிருக்கிறாங்க. இதான சமையலறை? சமையலறை இல்லையா? மழை வந்தா இதுல சமைக்கிறது, மழை வந்தா இதுலதான் சமைக்கிறேன் நாங்க. மழை இல்லாட்டி வெளியாலதான் சமைக்கிறோம். இங்க பாரு, இங்க இருப்போங்க. மழை வந்தா இதுல சமைக்கிறதா? மழை வந்தா இந்த கல்லு இந்த மண் வச்சிருக்காங்க, இப்ப இதெல்லாம் சமைக்கிறதா? இப்ப நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன்னு தெரியும் தானே? மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கேன். மட்டக்களப்புல இருந்து வந்திருக்கிறது. இப்ப உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குன்னு நான் பார்த்து எல்லாம் ஃபுல்லா கன்ஃபார்ம் ஆனது பிறகுதான் நான் எப்படியும் வீடியோ எடுத்துதான் ஹெல்ப் பண்றேன். நான் வீடியோ இங்க வந்தா தான் உங்களோட நிலைமையை நான் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம். அந்த நோக்கத்துல நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு இப்ப உடனடியா உதவி தேவைண்டு. ஏன்னு சொன்னா இப்ப உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை கல்யாண வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து இந்த ஒரு சின்ன 2 மாச பிள்ளைய வச்சுட்டு நீங்க கிழங்கு விற்கிறன்றதுக்குள்ள மேலே வந்து கஷ்டம் தானே. அதை நானும் இப்ப போட்டோ மூலமா பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்ப இன்னொரு ஆள் மூலமா தானே உங்களுக்கு என்ன அறிமுகப்படுத்தி விட்டாங்க. இப்ப சொல்லுங்களேன், இப்ப உங்களுக்கு ஏன் இந்த நிலைமைண்டு? இப்ப கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் பிறந்ததுக்கு பிறகு ஏன் இப்படி நிலைமை? பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பணங்கிழங்கு விற்கிற நிலைமை வந்து? கல்யாணம் கட்டி 7 வருஷம். இவர் சரியான குடியும் போதையும் கஞ்சா குடு எல்லாமே. அவங்களோட ஃபேமிலியும் குடியார ஃபேமிலி தான். அப்ப நான் கல்யாணம் கட்டின அப்புறம் இதெல்லாம் தெரியும். அவங்க கல்யாணம் கட்ட முன்னுக்கு எனக்கு தெரியும். நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சது. கல்யாணத்துக்கு அப்புறம் சரி இவர் புள்ள பிறந்தா சரி திருந்திருவாரு அப்படின்னு தான் இத்தனை காலம் அவரோட வாழ்க்கை நடத்தினா. இப்ப என்னையால முடியாது. இந்த பிள்ளை வயிற்றுல வந்த நாளையில இருந்து எனக்கு அடியும் சித்திரவதையும் தான். 3 மாசத்தோடய நான் அடிச்சு சரியா கத்தியால எல்லாம் குத்த வந்து அப்புறம் போலீஸுக்கு போய் போலீஸாலே என்னை பிரிச்சு எந்த புருஷனோட வாழை இல்லாம இப்படி ஒரு கொடுகார கொலை செய்யற அளவுக்கு துணிஞ்சவர். இவரோட என்னண்டமா நீங்க வாழுவீங்கன்னு போலீஸாலே தாண்டி என்னைய பிரிச்சு விட்டுட்டாங்க. நான் ஒன்று சொல்லணும். 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு காரணத்தாலும் பிரிஞ்சிருப்பீங்க. எனக்கு தற்போதைக்கு அந்த காரணம் தேவையில்ல. எனக்கு தேவையில்ல. கம்மியில வந்து நான் இப்ப வந்தது, நான் சொல்ல போனா நான் உங்களுக்காக வரல. ஓப்பனா சொல்ல போனா உங்களுக்காக வரல, இந்த பிள்ளைக்காக தான் வந்தேன். 2 மாச பிள்ளையும் இந்த இருக்கிறாரு. இவருக்காக தான் வந்தேன்னா. போட்டோ அந்த அக்கா வந்து விடல, நிறைய ரிக்வெஸ்ட் பண்ணி தான் வாய்ஸ் எல்லாம் போட்டோ ஆகும். அப்ப என்ன செய்யற,
பால் கூட இல்லையாமன்னு நடந்து போற நீங்களா இவட வீட்டை. சாப்பாடு கூட இல்லாட்டி சாப்பாடு சரியா கஷ்டம். நீல இந்த கஷ்டம் என்ன வேலைக்கு கூட போக இல்லாத நிலைமையிலதான் அக்காட்ட இங்க இருந்து நடந்து போறேன். நான் டவுனுக்கு போய் அக்கா பிள்ளைக்கு பால் கொடுக்க பாலு மாவு மீ முடிஞ்சக்கா எனக்கு சரியான கஷ்டமா இருக்கக்கா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கக்கான்னு அக்கா திரும்ப சாப்பாடு கட்டி தருவாங்க, பிள்ளைக்கு பால் மாவும் வேண்டி தருவாங்க. அதை கொண்டு அங்கிருந்து பஸ்ஸுக்கும் காசு தருவாங்க. அந்த 100 ரூபா அங்கே டவுன்ல இருந்து இங்க வரந்தா 100 ரூபா டிக்கெட். அந்த 100 ரூபாவோட இங்க வந்து சேருவேன். பிள்ளைக்கு பாலை கொடுத்துட்டு நாங்க தேத்தனிய சரி குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். இந்த பிள்ளை கூட பசிக்குத மாண்டுவேன், பக்கத்துல கூட கேட்க இல்லாது. கேட்டா ஒரு நேரம் கொடுப்பாங்க, ஒரு நேரம் கொடுக்க மாட்டாங்க. எந்த நாளும் கொடுப்பாங்களா இல்லதானே. பிள்ளை தேத்தனிய கூட குடித்துட்டு நான் படுக்க வைக்கிறேன். அம்மா அப்பா சாப்பாடு இல்லம்மா, அம்மாட்ட கேட்காதம்மா, அம்மா தேத்தனி தாரன் குடிச்சிட்டு படமா இருந்தா படுத்துருவான் பேசாம. வயிற்றுல புள்ள 9 மாசத்துல கூட ஊருக்குள்ளதான் போய் வந்தேன். ஊருக்கு கூட நான் போயிருக்கிறேன். ஆனா எல்லாரும் 10 ரூபாய் 20 ரூபாய் தான் கொடுப்பாங்க. அதை கொண்டுதான் பிள்ளைக்கு பிஸ்கெட்டை வேண்டி கொடுப்பேன். இப்ப சரி, உங்களுக்கு இப்ப தற்போதைக்கு எந்த உதவியும் இல்ல. இப்ப உங்களுக்கு சொந்த பந்தங்கள், சகோதரங்கள், அம்மா சொன்னாவும் கொஞ்சம் அம்மாக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஹார்ட்ல ஓட்ட அவங்களாலும் செய்யவும் கூடாது, வேலைக்கு கூட போக இல்லாட்டி அவங்க போய் பாப்பாங்க. அவங்க ஹார்ட்ல ஓட்ட புலத்த வேலைகளுக்கு எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி வாயால முக்கால ரத்தம் மாறதா. எத்தனை மணிக்கு வருவா அவை சந்திக்கலாம்? இப்ப வந்துருவா அதுக்கு எப்படி 4 மணி ஆகும். 4 மணி ஆகும். எத்தனை நாளைக்கு இருக்கா போறவ? அவ மாசத்துல 2 டீப் போவா, 15 நாளைக்கு ஒரு 2 டீப் போவா. நான் தான் வேலைக்கும் போய் பார்த்தேன். நம்ம வீட்டு வேலைக்கு பணங்கிழங்கு வித்து நான் தான் பார்த்தேன். இப்பவும் என்னோட இருந்து கஷ்டப்படுறான் பாவம். அப்பா அவர் இல்ல, அவர் கதைக்கவே இல்ல, எங்க அக்காவோட தான் இருக்கிறாங்க, அம்மாவோடையும். உங்களோட சகோதரங்களும் உங்களுக்கு உதவி, சொந்த பந்தமா சகோதரம் எதையுமே எனக்கு உதவி என்பது இல்ல, வந்து பார்க்க வாரது கூட இல்ல. அவங்க தான் எனக்கு வாட்ஸ்அப் மூலமா வந்தது உங்களது அந்த பணங்கிழங்கு வித்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று வந்தது. அடுத்தது அந்த அக்கா கதை அனுப்பிட்டு இருந்தாங்க, தேத்தனி தான் கொடுக்குறீங்களா அந்த 2 மாசம் பிள்ளைக்கு, பால்மா வாங்குறத விட காசு இல்லையா? காசு இல்லாட்டி தேத்தனியை தான் கொடுத்துட்டு எங்க பிள்ளை 2 பேருக்கும் தேத்தனியை தான் கொடுத்துட்டு படுக்க வைக்கிறது. அது என்ன இருந்தாலும் கொஞ்சம் அதான் பிள்ளை, அது அந்த பிள்ளை ஒரு பாவம் செய்யல தானே. அதனாலதான் நான் ஓகே வந்து எடுக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு 10,000 போட்டு விட்டேன். பால்மா வாங்கி கொடுங்கண்டு. அதை நீங்க வாங்கினீங்க தானே? வாங்கி எத்தனை நாள்? அதை வேண்டி 5 நாள் தான் பாவிக்க முடியும். 5 நாளைக்கு தான் அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியும் ஒரு பால்மா பெட்டி. எவ்வளவு ஒரு பால்மா பெட்டி? 2800 ரூபா. 2800 ரூபா. அப்ப நான் 10,000 போட்டது இல்ல, அடுத்தது சமைச்சு சாப்பிடக்கூடிய சாப்பாடு அரிசி சாமானும் பிள்ளை 2 மாப்பெட்டியும் அப்படித்தானே. இப்ப எப்படித்தானேக்கா உங்களுக்கு இப்ப என்னோட வீடியோஸ்ல நான் முக்கியத்துவமா கருதுறது தானே ஒன்று படிப்புக்கான ஒரு உதவி, அடுத்தது இந்த விசேட தேவை உள்ளாக்களுக்கு தான் நான் உதவி அநேகமா நான் விரும்புறது, நானும் விரும்புறது, உதவி செய்யறாக்களும் அப்படித்தான் அநேகமாக விரும்புவாங்க. இப்ப உங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொன்னா எனக்கு அந்த காரணம் தேவையில்ல. உங்களுக்கு உங்களுக்கும் கணவருக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தேவையில்ல. இப்ப தற்போதைக்கு இந்த 2 மாசம் பிள்ளை ஒரு அது சாப்பாடு கிடைக்கணும் தானே, அத்தியாவசியமானது இந்த பால் கூட இப்ப கிடைக்குது இல்ல. இப்ப உங்களோட அம்மாக்கும் வருத்தம்னு சொல்றீங்க, இப்ப அவையும் ஒரு தொழில் ஒண்ணு செய்ய முடியாது, ஏன்னா இப்ப வேலைகளுக்கு போக முடியாது. இப்ப நீங்களும் இந்த பிள்ளைய வச்சு போட்டு வேலைகளுக்கு போக முடியாது. உங்களோட அம்மா அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்களானே, ஹார்ட்ல ஓட்டுன்றதால கூட ரத்தமும் வரக்கூடாது, குறையவும் இருக்க கூடாது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். ஆனா என்னட்ட இருக்கிற கஞ்ச கூழ தான் கொடுக்க முடியும். என்னோட இருந்து பசியும் பட்டினியும் தான் இருக்கிறேன். வாழ்வா சால்வான்னு எனக்கு தெரியல. இந்த பிள்ளைகளையும் வச்சுக்கொண்டு என் அம்மாவையும் வச்சுக்கொண்டு அவ்வளவுக்கு கஷ்டப்படுறேன். இந்த அம்மாவையும் பிள்ளைகளையும் சாப்பாட்டுக்கு கூட வருமானமும் இல்லாம வேலைக்கு கூட போக இல்லாம இருக்கிறேன். நீங்க பாக்குற நீங்க உங்களோட சகோதரமா இல்லாம அண்ணன் தம்பிய
உங்களோட சகோதரியா நேர்த்துக்கொண்டு ஏதாவது உங்களால் இயன்ற உதவி எனக்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு இருந்து எனக்கு செய்து தாங்கன்னு கேட்டுக்கொள்றேன் உங்கள்கிட்ட. என்னாலும் வேலைக்கு போக கூட முடியாம இருக்கிறேன். தாய்ப்பால் இல்லையா? இல்ல, சாப்பிட்ட தானே எதுவும் கஞ்ச குடிச்சிட்டு இருக்கிறேன் நான். சில சாப்பாடு கூட இல்லாம இருக்கிறபடி என்ன பிள்ளைக்கு பால் கூட இல்ல. அதான் இந்த பால்மா வாங்குறது காரணம் தாய்ப்பால் இல்ல. அதனாலதான் பால் வாங்குறாங்க. பால்மா பாக்கெட்டு தெரியும் தானே, ஒரு சாப்பிட்டா தானே அவைக்கும் பால்ன்றது இருக்குங்க அந்த நிலைமை. அதான் எனக்கு அம்மையிலே வந்து பாவம் பொடியன் நித்துற தானே. பொடியன் கொள்றாரு. இப்போ உங்களுக்கு அதான் வீட்டுல இருந்து தொழில் செய்யக்கூடிய மாதிரி என்ன அப்படியான உதவி நீங்க கேக்குறீங்கன்னு இப்ப உங்கள்ட்ட இருந்து முக்கியம் ஏதாவது ஒரு வருமானம் வந்து கொண்டிருக்கு, தொழில் செய்து கொண்டிருப்பேன். இதுக்கு நீங்க இருக்கிறதுக்கு எதுவும் வாடகை வாங்குறாங்களா இல்ல சும்மா வளவை பராமரிச்சு தண்ணி பில்லு கரண்ட் பில்லு கட்டி கொண்டிருக்கணும். தண்ணி பில்லும் கரண்ட் பில்லும் கட்டுறதுக்கு கூட என்னட்ட வசதி இல்லாம இருக்கிறேன். வந்து இத்தனை மாசத்துக்கு நான் ஒரு கரண்ட் பில்லும் கட்டினது இல்லை, தண்ணி பில்லும் கட்டினதே இல்லை. அவ்வளவு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு கஷ்டப்படுறேன் இருந்து. அதான் நான் முக்கியமா வந்தது காரணம் வந்து இந்த ஒரு கைக்குழந்தை இப்படி பால் இல்லாம இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் வந்தேன் நான். அப்ப நீங்க அப்படியான உதவி கேட்கறீங்க என்ன, வீட்டுல இருந்தே வெளியில போகாம வீட்டுல இருந்து நம்மளா வந்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு தொழில். அப்ப உங்களுக்கு பொருத்தமான தொழில் எதுவா இருக்கும்னு சொல்லுங்க. இருந்தாலும் நான் ரோட்ல இருந்து நான் செய்து ரோட்ல அனுப்புறீங்க, எங்க ரோட்ல போவீங்க? மெயின்ல இருந்தாலும் ஊருக்குள்ள இருந்தாலும் நான் வித்து கொள்ளுவேன். அம்மாட்ட கொடுத்துட்டு துணியா துணியா வாரம் இருந்தாலும் உடுப்பு இருந்தாலும் வியாபாரத்துக்கு நான் ஊருக்குள்ளேயும் நான் வித்துட்டு என்ன பிள்ளையும் பார்த்து கொண்டிருப்பேன். இப்படி ஒரு உதவி ஒன்று எனக்கு செய்து கொடுத்தாலே நான் வீட்டுல இருந்தே செய்து கொள்ளுவேன். அதான் உண்மையிலேயே வந்து 6 மாசம் வந்தா நம்ம வேலைக்கு போக முடியுமா? இந்த சின்ன பிள்ளைய நம்ம வச்சு கொண்டு 2 பிள்ளைய நம்ம அம்மாக்கு எப்ப வருத்தம் வரும்னு சொல்ல இயலாத ஒரு நிலைமை. திடீரென்னா போல மயங்கி விழுவாங்க, வருத்தம் வரும். அதனால இந்த பிள்ளைய அம்மாட்ட கூட விட்டுட்டு எனக்கு வேலைக்கு போகலாது. நானும் ஒரு 3 மாத காலமா தான் இப்படி கஷ்டப்படுறாங்கல்ல வீடியோ எடுத்து என்னோட யூடியூப் ஆகட்டும் டிக்டாக் ஆகட்டும் அதுல போட்டு நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி உதவி எடுத்து கொடுக்குறேன். அதுல வந்து 2 பேர் தான் கோல் எடுக்கும் போது அழுகிருக்கிறாங்க, எங்களுக்கு கஷ்டம் கட்டாயம் வாங்கண்டு. அதுல வந்து ஒரு அக்கா அங்கால களுவாஞ்சிக்குடி பக்கம் அவன் மேல வந்து சரியான கத்துவ, போன்ல பேசும்போது சரியான கத்துவ. அப்ப அவைக்கு ஒரு அவை இருக்கிறதுக்கு ஒரு இல்லிடம், ஒரு இருக்கிறதுக்கு வளவும் இல்லை, அவைக்கு ஒரு வீடும் இல்லை. அப்ப என்னால முடிஞ்ச ஒரு வீடியோ போட்டு அதன் மூலமா அவைக்கு வந்து ஒரு தகரத்தால சும்மா நோமலா இருக்கிறதுக்கு ஒரு இடம் வந்து வேறாக்கள் இடம் தற்காலிகமா வந்து இறுக்கி வச்சிருக்கிறேன். இப்ப அவைக்கும் ரொம்பவே கஷ்டம். அவை இப்படித்தான் கணவனால கைவிடப்பட்ட ஒரு பெண் தான் அவையும். அதுலயும் வந்து நான் முக்கியத்துவமா கண்டது வந்து இதே மாதிரி ஒரு சின்ன புள்ளொன்று அவைக்கு வந்து என்ன உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரியாதானே. ஆனா வந்து பிள்ளைன்றது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவங்க வந்து உண்மையிலே வந்து ஒரு சாமின்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைய. அவங்களுக்கு இப்படி ஒரு சாப்பாட கூட ஒரு வசதி இல்லாம உண்மையிலே வந்து அது ஒரு பாவமான இதுதான் உண்மையிலே வந்து. அதனாலதான் நம்மளுக்கு கண்ணால காணக்குள்ள உண்மையிலே வந்து நிறைய பேருக்கு உதவி எடுத்து நான் கொடுத்திருக்கும் போது கண்ணால பார்க்கல. அப்ப இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நான் காணலாட்டி அது நான் அதை கடந்து போகலாம் தான். இப்ப அப்ப நீங்க இப்படி ஒரு புள்ளைய வச்சுட்டு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வழியில இப்படி பணங்கிழங்கு அப்படி தெரியும் போது நான் பார்க்கக்கூடியதா இருந்தேன். வாட்ஸ்அப்ல அந்த அக்கா அனுப்பினதால நான் பார்த்துட்டேன். அதனால ரொம்ப கவலையா இருந்தது. அதனாலதான் வந்திருக்கேன் அவ்வளவு தூரம். கண்ணால பார்த்துட்டு தானே, அதனால உண்மையிலே மறக்கல. இப்ப கண்ணால பார்த்து இப்படி பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நான் கண்ணால பார்த்து அதை கடந்து போகவே இல்லாம முடியாம போயிட்டு எனக்கு. அதனாலதான் வந்திருக்கிறேன். இப்ப இன்றைக்கு என்ன சமைச்சீங்க நீங்க? சோறு தான் சமைச்சேன். கறி சமைக்கலையா? இல்ல, கறிக்கு எதுவும் இல்ல, கையிலயும் இல்ல. என்னட்ட இல்ல பசிக்குதுன்னு கேட்டேன். அப்ப வெறும் சோறுல தண்ணி உப்பும் கலந்துதான் கொடுத்தேன். இந்த பிள்ளை இவைக்கு கொடுத்து
பால் தான் குடிப்பேன். இது வாங்கிட்டு வந்தீங்க ஓ, 2 பெட்டி வாங்கினீங்க. நான் அனுப்பின 10,000 2 பெட்டி வாங்கியிருக்கீங்க. நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் உடனே செஞ்சிருக்கிறேன். வீடியோ போடாமலே உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். நான் அடுத்த கட்டமா வந்து இப்ப நான் உங்களை வந்து கட்டாயம் வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சேன்னா அதே மாதிரி இப்ப வீடியோ எடுத்துருக்கிறோம். அதை நான் போடுறேன். அதன் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் தானே. கட்டாயம் வந்து உதவி கிடைக்கணும்னு நானும் கேட்டுக்கொள்றேன். உண்மையிலே வந்து என்னதான் இருந்தாலும் அந்த 2 மாச பில்லுன்றது பாதிக்கப்படக்கூடா என்ற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் உண்மையிலே வந்து அதுக்கேற்ற மாதிரி உதவி கிடைக்கணும் என்று நானும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நிறைய நல்ல உள்ளங்கள் இருப்பீங்க. அதனால இந்த அக்கா கேட்டது இப்ப நீங்க உங்களுக்கு பொருத்தமான தொழில்ன்றது இந்த அக்காவே சொன்னாவோ துணி துணி வியாபாரம் என்ன ஓகே துணி வியாபாரம் எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் எனக்கு தெரியாது. தெரியாதா? நீங்க அந்த பிசினஸ் செஞ்சிருக்கீங்களா? அதுக்கு முதல்ல செய்திருக்கிறேன். ஆ. ஒரு ஒன்றெண்டாலும் வேணும் அதுக்கு வியாபாரம் செய்து இந்த 1-2 துணியோட சரி இப்ப வியாபாரம் ஓகே செய்ய 1 லட்சம் வேணும்ன்றீங்க. இப்ப 1 லட்சம் நாங்க இப்ப வந்து உங்களுக்கு உதவி மூலமா பெற்று தந்தா உங்களுக்கு வழங்கினா யாராச்சும் உதவி செய்ய முன் வந்தாங்கன்னு சொன்னா நீங்க கேட்கிற உதவி 1 லட்சம் ரூபா. இப்ப அதை வச்சு நீங்க படிப்படியா உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றிக்கொள்வீங்களா? மாற்றிக்கொள்ளுவேன். இனி வியாபாரம் செய்து நான் இந்த பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு பக்கத்துல எங்க அம்மாவையும் பார்த்து கொண்டு நான் இருப்பேன். வேணும்னு சொன்னா உங்களோட கடந்த காலங்கள்ல நிறைய நீங்க தப்புகள் செஞ்சிருக்கலாம். இப்ப நீங்களும் தப்பு செஞ்சிருப்பீங்க, நிறைய தப்பு செஞ்சிருப்பீங்க. இப்ப எதெல்லாம் உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கஷ்டத்தோட கல்யாணம் முடிச்சதே ஒரு தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஒரு குடியாரனோட இவ்வளவு வாழ்க்கை நடத்தினதே இந்த பிள்ளையோட விட்டுருக்கலாம். ஆனா திரிந்து வரேன்னு தான் நான் இவரோட திரும்பவும் வாழ்ந்தேன் நான். ஆனா இவர் இடையிலேயே இந்த புள்ள வயிற்றுல இருக்கும்போது இப்படி கொடூரமா செய்வார் நான் எதிர்பார்க்கல. ஓகேம்மா ஓகே. அப்படியும் உங்களுக்கு அவ்வளவு மனம் பாதிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு விளங்குது. நீங்க இப்ப பேசும்போது இப்ப கண்ணீர் விடுறீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இப்ப கடந்த காலங்கள்ல உங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துன்னு தெரியல. இப்ப நான் வந்து அவங்கள இப்ப நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி ஒரு உதவி ஒன்று எடுத்து தாரணும்னு சொன்னா அதை வந்து நீங்க பயன்படுத்தி நீங்க படிப்படியா வந்து உங்களோட வாழ்க்கையை வந்து உயர்த்தி கொள்ளணும். இப்ப நாங்க வந்து ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஆலோசனையும் தான் உங்களுக்கு தருவோம். அதன் மூலமா நீங்க வந்து படிப்படியா வந்து முன்னேறணும். சரிதானே? ஏன்னு சொன்னா உங்களோட சின்ன புள்ள ஒன்று இருக்கு, அந்த ஒரு புள்ள இருக்கு. அப்ப எங்களால முடிஞ்சதுன்னா செஞ்சிருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு வந்ததே பெரிய உதவி. இப்ப உதவியே அது வேற இருக்கட்டும். உங்களோட நிலவரத்தை நான் எடுத்து போட எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் தானே, அதை நீங்க விளங்கி கொள்ளணும். அதுக்கேற்ற மாதிரி இப்ப நான் இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னு சொன்னா நான் சும்மாலாம் வரமாட்டேன் தானே. உண்மையிலே வந்து கட்டாயமா உதவி எடுத்து கொடுக்கணும். பெண் மூலமா நிறைய பேருக்கு உதவி வழங்குறதுக்காக என்னோட வீடியோஸ் பாக்குற எல்லாரும் தயாரா இருப்பீங்க. அதனாலதான் அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு தூரம் வந்து இப்ப இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். உங்களோட கஷ்ட நிலையே சொல்லிட்டீங்க. நார்மலா வந்து உங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கு. 2 பிள்ளைகளுக்குரிய ஒரு சாப்பாடுக்குரிய வசதி தான் இப்ப அடிப்படையா உங்களுக்கு தேவைப்படுது. அதை நீங்க அது அது வந்து வேணும்னு சொன்னா ஒரு வீட்டுல இருந்தே சொல்லி செய்யணும். அந்த உதவியை தானே கேட்கறீங்க. ஓகே, அப்ப நம்ம இந்த வீடியோ முடிப்போம் தானே என்னம்மா? சரிதானே? இப்ப நாங்களும் நிறைய தூரம் போகணும். இதுக்கு பிறகும் நிறைய போற வழியிலையும் நிறைய அலுவல்கள் இருக்கு எங்களுக்கு. சொன்ன மாதிரியே இடையில மூதூர் சைட்ல நாங்க வீடியோ எடுத்தனாங்க. இப்ப அதுக்கு உதவி கிடைச்சிருந்தது. அதையும் கொடுத்துட்டு அங்கே போகணும். எத்தனை மணி ஆகும் தெரியல போக. நாங்க சரி வீடியோ போட்டுட்டு உங்களுக்கு கிடைக்கிற உதவிய கொண்டு வந்து தாரேன். எப்ப வருவேன்னு தெரியல. ஆனா வந்து கட்டாயமா வருவேன். சரிதானே? கட்டாயமா வருவேன் நான். ஆனா வந்து எப்ப வருவேன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு வர பாக்குறேன். என்ன சரிதானே? நீங்க இவ்வளவு தூரம் வந்து நீ வீடியோ எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து நான் உதவி எடுத்து தாரேன். நான் போய் கையேந்திருக்கேன். யாருமே எனக்கு உதவி செய்ததும் இல்லை, வந்ததும் இல்லை. முன்னுக்கு வந்ததும் இல்லை. சாப்பாட்டுக்கு சரியான கஷ்டம். யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட கேட்டு கூட யாருமே எனக்கு வந்தது இல்லை. இவ்வளவு தூரம் நீங்க இந்த காசை அனுப்பி கொண்டு அனுப்பி சாப்பாட்டுக்கு இந்த பிள்ளைக்கு பசி தீர எனக்கும் பசி தீர நீங்க செய்த உதவிக்கு ரொம்ப நன்றி. என்ன அதானே நாங்க என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்வேன். சரிதானே? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப உங்களோட சப்போர்ட்டும் வேணும். இப்ப இந்த தூரம் வந்திருக்கிறேன். 140 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறேன்.
அதுவும் வந்து ரொம்பவே கஷ்டம் தான். இந்த வெயில்ல பாருங்களேன் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். அப்ப நீங்களும் எனக்கு வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் ஆதரவு தந்தா தான் நான் இது போன்ற நிறைய நல்ல விடயங்களை செஞ்சு கொண்டு வரலாம். நீங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீங்க. நான் வார ஆதரவு யூடியூப்ல கொஞ்சம் போதுமானதா இல்லை என்று சொல்லலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.